ஓம் நமோ நாராயணா நமோ நாராயணாய நமக. காரணத்தில் பூரணத்தில் கருத்திலை கொண்டு வாரணம் முடியும் நாரணன் புகழ்வாரும் நாரதம் என்னும் பெயரை பெற்ற நான் இன்று அதிகாலையில் எழுந்து கருமா அனுஷ்டானங்கள் வைத்து கதிரபடம் தரிசித்து கையிலேகிரி சென்றடைந்து அங்கே நாடு எழுத்து பொருள் நடுவே நரம்பு இருக்கும் காலம் தலையும் சென்றால் கடைசாதி மேலாக ஒட்டு முதல் எழுத்து முதல் மூன்றாம் எழுத்து விட்டார் பரமனுக்கு வீடு என்று சொல்லக்கூடிய இந்த நாடு எழுத்து கூடுகிறது புகையிலை இந்த வார்த்தையிலே பூ என்கிற எழுத்தையும் ஈ என்ற மூன்றாவது எழுத்தையும் எடுத்து விட்டால் அடுத்து இருக்கக்கூடியதுதான் அந்த கைலை. அப்பேற்பட்ட கைலை மலையில் விட்டிருக்கக்கூடிய அத்தியிலே கரம் அத்தியிலே நடு மத்தியிலே இந்த உத்தியிலே நெத்தியிலே சதாசிவன் விட்டிருப்பான் அந்த நேர்மையாய் பாரடி வரை பெண்ணு என்று போற்றக்கூடிய மும்மூர்த்தி முதல்மூர்த்தி எம்மூர்த்தி என்றால் அவர்தான் சிவபெருமான். அவரை தரிசித்தேன். அவரின் இடர்பாகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அரணத்து ஏகபத்தி அண்டத்தி அம்பரத்தி ஆதி அரண் காரணசக்தி கமலபுத்தி கமலமலர் கருணை மலர் காட்சி தந்து மரணத்தில் சீரணத்தில் கும்பரத்தில் செம்பரத்தில் அம்பரத்தில் சிவகாமத்தில் பூரணத்தில் முற்கோலமான திருவத்தாயை பூர்ண மகேஸ்வரியை புகழ்வே நாடேகிரி சொல்லக்கூடிய இச்சாசக்தி கிரியாசக்தி யோகசக்தி ஞானசக்தி அந்த பராசக்தி இல்லை என்றால் நமக்கு ஏது புத்தி அவளை அடைந்தால் ஏற்படும் சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த நாட்சியை கண்டு அவளுக்கு செய்துவிட்டேன் கொண்டு அடுத்து வைகுந்தம் என்று அங்கே காக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட மக்களுக்கெல்லாம் மணியலக்கு மாயலகன் மாயா அவதாரன் என்று போற்றக்கூடிய திருவுக்கும் திருபாகிய செல்வா தெய்வத்திற்கு அரசே செய்ய கண்ணா உருவச் செந்துடர் ஆலி வண்ணானை உலகண்ட வரமா திருமார்பா. இப்பரந்தாமணிலே நாதான் அடிக்கும் வரிச்சூர் பழனியப்பா அவர்களின் அண்ணன் மகன் மணிவண்ணன் போன வருஷம் இதே மணிக்கு நாளதான் வந்திருக்காரு. கேட்டு கிடைக்கல. அப்படி இருந்தும் ஐயா டி.கே. சந்திரன் வற்புறுத்தினால இந்த நாளைக்கு ஒப்புக்கொண்டு வந்திருக்காரு. அவர் மென்மேலும் வளர இணைகளை கிராம பொதுமக்கள் சார்பாகவும் ஊத்தடைய கருப்பணசாமி அவர்கள் சார்பாகவும் இந்த பொன்மாலை அணிவித்து பூவாடை சுற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. மணிவண்ணன் அவர்கள் மனவராக பணியாற்றி கொண்டிருக்கும் பணகுடியை சேர்ந்த மணி அவர்கள் அவர்களுக்கு 101 ரூபாய் அன்பளிப்பும் பொன்னாலையும் போட்டி கௌரவப்படுகிறார். மாலையை வைத்து ஆடை செலுத்திய இறக்கநேரி கிராமத்தார்களுக்கும் மற்றும் பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அறிவிலும் ஆற்றலிலும் ஊக்கத்திலும் உற்சாகத்திலும் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெறக்கூடிய ஆடாத மழையே பெய்தாலும் விண்ணிலிருந்து இந்த மண்ணுக்கு அக்கினி நட்சத்திரமே வந்தாலும் விடாமல் நாடகத்தை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது மாபெரும் விழா கமிட்டியாளர்களுக்கும் என கலை வளர்ந்ததே நமது தென்னாட்டு பகுதிதான் என்ற காரணத்தினாலே வந்தவுடனே மாலையும் ஆடையும் வந்துவிட்டது. இந்த இனிய ஒரு நல்ல ஒரு நேர வேளைகளிலே என இணைந்து 2 மாலை 2 ஆடை என்று போட்டவுடைய அருமை சித்தப்பா முத்துராமலிங்கம் அவர்களின் சார்பாக ஆடை அணிவித்து 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்த அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பாக எனது கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை பணிவன்போடு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிகளை தொடங்குகின்ற நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிமேல் இருக்காது சுணக்கம் என்று கூறிக்கொண்டு இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நம்பிராஜன் மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கும் சகலவள வல்லவன் பணங்குடியை சேர்ந்த முத்துராமலிங்கம் அவர்களுக்கு இளங்கரை கிராமத்தின் சார்பாகவும் மற்றும் ஊத்தலைய கருப்பணசாமி பங்காளிகள் சார்பாகவும் பொன்னாலை போட்டி கௌரவப்படுகிறது. பிறந்த மண்ணின் பெருமை காத்த எனது பாசமிகு இலங்கையை சேர்ந்த ஊத்தடி கருப்பணசாமி புகழி பங்காளிகள் அனைவருக்கும் எனது உலகணிந்த நன்றியை தெரிவித்து
இந்த மக்கள் என்னாலும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு பல செல்வங்கள் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எங்கு சென்றாலும் இப்படியெல்லாம் நாடக கலைஞர்களை அரவணைப்போடு மரியாதை செலுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக எங்களுக்கெல்லாம் ஆசானாக இருக்கக்கூடிய வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் அத்தனை நட்சத்திரங்களுக்கும் இடையிலே மத்தியிலே துருவ நட்சத்திரமாக ஒளியாக ஒளி விளங்கக்கூடிய எங்கள் ஆசான் நாடக ஆசிரியர் CK சந்திரன் அவர்களின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை பணிவன்போடு கரம் கூப்பி சிறந்தாளி பணிகளை தொடங்குகின்றேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். எங்கு சென்றாலும் கழகம், நல்லதொரு கழகம், இனிமையான கழகம், நற்கழகம், துர்க்கழகம், பொற்கழகம் என்று சொல்லக்கூடிய 3 விலகு கழகங்கள் நடக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே கழகம் என்று இருக்க வேண்டும், உலகம் என்று உய்ய வேண்டும் என்ற காரணத்தினால்தான் காக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்திற்கு அரசே செய்ய கண்ணா உருவச் செந்துடர் ஆளி வல்லானே உலகுண்ட வருமாய் திருமார்வா ஒருவரை காற்றி வைய வகையென்னால் உடனென்று ஐவருள் எண்ணில் புகுந்து ஒழியாது அபித்தின் என்னடைந்தேன் அழுந்தூர் மேல் திசையன் என்ற அம்மானையன் அருளாசிகள் தன்னை வழங்கும் வெற்றி திரு வேங்கடபா வெண்பாவிற் பாதையில் இட்சையிலும் சன்மம் வியபவா மச்சா கூர்மா கோலா ராம 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 ராமா கோபாலா மாபாபா என்ற பத்தவதர கதாபாத்திரத்தை பார்த்தேன். அவரின் வளர்ந்த மரபிலே குடிகொண்டிருக்கக்கூடிய எனது பாட்டி மகாலட்சுமி என்கிற ஆர்சங்கரை பெற்று சுவர்க்க மத்திய பாதாளம் என்று சொல்லக்கூடிய இப்பொழுது அண்டத்தை படைக்கக்கூடிய அதிபதி பிண்டக்கடவு என்று போற்றக்கூடிய எனது தந்தை பிரம்மதமனை பார்த்தேன். அறத்திலே இந்த ஞானத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரமன் தான் இருந்து வாசி முடிக்கிறான், பகிரண்டங்களிலே பிண்டம் விடுக்கிறான். இந்த கண்டம் திகழ அப்பேற்பட்ட பிரமணி நாவலை குடிகொண்டிருக்கக்கூடிய எனது தாய் கலைவாணி நீயுலகில் இருப்பதும் கல்வியினர் கவிவல்லோரின் நிலையாக பிறப்பதும் அவர் நாவில் குடிகொண்டிருப்பதும் விசைமை என்றோ சிலைபணனாய் புயம் கடுநெந்து சிவனுற்றான் தலையாவி கொடுத்திடும் செங்குந்தரும் உயர் நிலையாக பெற்றிடு நீங்கள் எல்லோரும் தயை செய்வீர்களே. புலவர்களும் புறவலர்களும் பாவலரும் நாவலரும் அணிந்து போட்டிருந்த அன்னையின் கலைவாணியின் துதிபாடி அமரேந்திராதி தேவர்களை சந்திக்கும் மனம் இதுவரையின் சேவைக்கு தேவையான கனகத்திற்கு இடம் கிடைக்காத காரணம் என்னவாக இருக்கலாம்? நாராயணா அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, கலக பிரியா நாரதா என்பார்கள் உலகத்தவர்கள். இந்த இனிய நேரத்தில் எங்கு சென்றாலும் கலகம். என்ன கலகம் எந்த நேரத்தில் நடக்க வேண்டும் என்றால் கலகம் வேண்டும். என்ன வீட்டிலையும் கலகம், நாட்டிலையும் கலகம், கூட்டிலையும் கலகம், தெருவிலையும் கலகம், சங்கத்திலையும் கலகம். கலகம் இல்லைன்னா மனிதன் உய்ய முடியுமா என்ற காரணத்தினால்தான் அப்பேற்பட்ட நற்கலகம், துர்க்கலகம், பொற்கலகம் என்று சொல்லக்கூடிய கலகங்களை செய்து அதை கலகமாகவே மாற்றுவது பொதுநல தொண்டாக இருந்தாலும் ஆராற்றம் ஈடேற்றம் கண்டு அதற்கான வழியை நீ கொண்டு சீற்றம் இல்லாமலே தொண்டு ஆதிசிவனுக்கு சேர்ந்திடும் நித்தமித்தம் என்று நிச்சயம் இன்று அவசியம் நம்ம இணக்க நேரி மேடையிலே கலகம் உண்டு என வந்திருக்கக்கூடிய அப்பேற்பட்ட மாபெரும் கிரவஞ்சமலையா இமயமலையா அப்படி என்ற இன்னைக்கு ஒரு சரியான வாய்ப்பு. ரொம்ப நாளைக்கு பின்னால நம்ம இணக்க நேரி மேடையிலே கலை செல்வியா அல்லது மணிவண்ணனா அப்படி என்ற பார்க்கக்கூடிய ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பம் நமது இணக்க நேரியில எங்கள் ஆசான் ஆசிரியர் முன்னால சிக்கி இருக்கிறதா இது நல்லதொரு வயல கழுவுறத நீல நழுவுற மீறு மாதிரி உருவிக்கிட்டு போயிடாம நாம நல்லதொரு முடிவை செய்யணும்னா உலகத்திலே மும்மூர்த்தி முதல் மூர்த்தி எம்மூர்த்தி என்றால் அவர்தான் விநாயக மூர்த்தி. அல்லல்பம் அல்பனைபம் அன்னை வகையில் பிறந்த தொல்லைபோம் போகாத துயரம்போம் நல்ல குணம் அதிக மாமருடைய கோபுரத்தில் வீட்டிருக்கக்கூடிய என்பரமான் அப்பேற்பட்ட விக்னேஸ்வர பெருமான் இந்த உலகத்திலே படைக்கக்கூடிய அதிபதி என்று சொல்லக்கூடிய பிரமனுடைய படைப்பிலே தடைபெற்ற கோளாறு காரணம் என்ன? விநாயகனை பணியாத காரணத்தினால் அவருடைய படைப்பே கோளாறு ஏற்பட்டது இந்த பூலோகத்திலே. அதனால்தான் விநாயகன் குழந்தை வடிவத்தில் ஆளிலை மேல் காட்சி கொடுத்து பிரம்மதேவா என்னை வணங்காத காரணத்தினால் உன்னுடைய வேலையெல்லாம் செம்மையாக முடியவில்லை, என்னை நினைத்து உன்னுடைய படைப்பு என்று சொல்லக்கூடிய சிகிச்சையை செம்மையாக தொடங்கி வா என்று காட்சி கொடுத்து தன்னுடைய உடம்பில் உள்ள சரிகை கிரிகை என்று சொல்லக்கூடிய 2 சக்திகளை பிரமனிடம் அளித்து அந்த 2 சக்திகளையும் இந்த உலகத்திலே நாளடைவிலே சித்தி புத்தி என்று சொல்லக்கூடிய பெண்களாக பாவித்து தக்க பருவம் வந்தவுடனே இந்த பூமண்டலத்திலே தேவர்கள் மத்தியிலே விநாயக பெருமானுக்கு ஏற்பட்டதோ அன்றொரு நாள் விநாயகருடைய திருமணம். ஆனால் இன்று நடக்கக்கூடியதோ இளையவன் கந்தப்பெருமான் தமிழ் கடவுளுக்கு முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடியது வள்ளிக்கு திருமணம் செம்மையாக நடக்க வேண்டும் என்றால் அந்த கல்யாண நாதன் என்று போடக்கூடிய அந்த காரணாவை சந்திக்க வேண்டும் அல்லவா? ஆகையினால்தான் இரு பிள்ளை மனம் கொண்ட கல்யாண மணவாளனே
ஆண்டவன் படைப்பில் அத்தனைக்கும் அறிவை படைத்திருக்கிறான். காரணம், மரத்துக்கு ஓரறிவு, புழுப்பூச்சி ஈரறிவு, மீன்களுக்கு மூன்றறிவு, பறவைகளுக்கு நான்கறிவு, மிருகங்களுக்கு ஐந்தறிவு, மனிதனுக்கு ஆறறிவு ஏன் கொடுத்தான்? இது நல்லது, இது கெட்டது, இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, இது உண்ணலாம், இது உண்ணக்கூடாது என்று பகிர்வதற்காகத்தான் மனிதனுக்கு ஆறறிவு கொடுத்திருக்கிறான். இப்படி தூங்கும்போது மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. அருள் இல்லாதவருக்கு அப்புலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை. அதே நேரத்திலே அருளும் பொருளும் இல்லை என இவர்களுக்கு எந்த உலகமுமே சொந்தமில்லை என்ற காரணத்தினால் 30 கோடி தேவர்களும் 48,000 புங்கவர்களும் கருடர், கிண்ணரர், இம்பருடர், வித்யாதரர், யக்ஷர், காந்தர்வர் என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட தேவர்கள் உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்கள் இல்லை என்ன அவர்கள் உலகத்தில் அங்கு வாழ்வதற்கு வேலைகள் கிடையாது. அதே போலதான் இந்த மண்ணிலே மனிதர்கள் எல்லாம் ஒரு தாயினுடைய கருவறையில் இருந்து இந்த மண்கண்டத்திலே பிறந்து வாழ வேண்டும் என்றால் அப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு இந்த உலகத்தில் பிறந்தாலும் பண வேண்டும், இறந்தாலும் பண வேண்டும். என்ன பணமாக பெருக்கக்கூடிய இந்த உலகத்துல மாபெரும் என்ன பணமா குணமா காசா லேசா லேசா காசா காசா லேசா அப்படி என்ற காரணத்தினால்தான் ஓரறிவு உள்ள மரமாகப்பட்டது இந்த பூமியிலே பட்டுவிட்டா அப்பேற்பட்ட மரத்தை மனிதன் மதியினத்தினால் கலப்பையாக செதுக்கி பூமியை கிண்டி பல தானியங்களை விதைக்கக்கூடிய காரணத்தினால்தான் பல நன்மைகள் எல்லாம் இந்த உலகத்திலே கிடைக்கின்றது. ஆனால் அதே போல ஒரு மரத்தினால் பல நன்மைகள் இந்த உலகத்தில் கிடைக்கின்றது. மனிதர்கள் இறந்து விட்டோமானால் நாம எதற்கு உதவுகின்றோம்? அப்பேற்பட்ட இந்த மனிதன் நினைக்கின்றான் இந்த பூமியிலே ரொம்ப நாளைக்கு சாசுவதமாக இருக்க போவதாக இந்த பூமியில நினைக்கின்றானே. என்ன பூமியிலே ஒரு பகுதியில் 60 ஏக்கரை நாம கிரையம் வாங்கியிருக்கேன், என்ன ஒரு 30 ஏக்கர் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் என்ன வாங்கினவை மனிதனுக்கு மனிதன் ரொம்ப பெருமையாக ரொம்ப சொல்லுவானா? அதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் மனிதன் ஆசையிலே உலாவி கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் அப்பேற்பட்ட பூமி தேவி பார்த்து சொல்ல மாட்டேன், என்ன என்ன நீ கிரைய வாங்குவது எல்லாம் பண்ற இந்த பணம் பண்ற பணத்திமிர் பண்ற வேலை தானே இந்த உலகத்துல அப்படிங்கிற காரணத்தினால்தான் யாரையும் விலைக்கு வாங்க முடியாது இந்த உலகத்துல. உன் பாட்டனை வாங்கியிருக்கேன், முப்பாட்டனை வாங்கியிருக்கேன், வாங்கி நான் உள்ள போட்டிருக்கேன். உன்னையும் வாங்கி போடுவதற்கு இப்பவோ எப்பவோ இன்னும் எந்நேரமோ
உன்னையும் நான் தாண்டா உள்ள வாங்கி போட போறேன், என்ன யாரா கிரைய வாங்குவது அப்படி இருந்து பூமி தேவி மனிதர்களை பார்த்து சிரித்து கொண்டே இருக்குமா. அதனாலதான் மனிதர்களுடைய எண்ணங்களிலே எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி என்னை ஏழை நெஞ்ச முன்னாகி போக்கிவிடும் ஏழை. இந்த பராபரத்திலே தாயினுடைய கருவறையில் இருந்து பிறக்கும் பொழுது ஒரு துன்பம், அந்த துன்பத்துகள் ஒரு இன்பம், இன்பத்தினாலதானே துன்பம் வந்து பிறக்கும் பொழுது துன்பம், இடையிலே வாழ்க்கையிலே பல இன்பங்களையும் அடைந்து முடிவில இறக்கும் பொழுதும் துன்பம். அதனால உலகத்துல இன்பமா அல்லது துன்பமா, இதுதானே மனிதர்களுடைய நிரந்தர வாழ்க்கை. அப்படின்னா என்ன, இன்பத்துல பல வகை இன்பம், சிற்றின்பம், பேரின்பம், மழலை சொல் என்று சொல்லக்கூடியது இன்பம். இப்படி எல்லாம் இருந்தாலும் புது இன்பம் ஒன்று இல்லை என்னால் உலகம் இல்லை அல்லவா. அதனாலதான் இன்பம் எங்கே ஓங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னா என்ன, உள்ளையா அல்லது வெளியவா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டும் அல்லவா. கழிப்பதல்ல இன்பம், கனிகையரின் துணையிலே கிடைப்பதல்ல இன்பம். கனிரசமாய் ஒருவருக்கு கழிப்பதல்ல இன்பம், கனிகையரின் துணையிலே கிடைப்பதல்ல இன்பம். கனிரசமாய் ஒருவருக்கு கழிப்பதல்ல இன்பம், கனிகையரின் துணையிலே கிடைப்பதல்ல இன்பம். இணையில்லா மனையாள் வாய்மொழியே இன்பம், இணையில்லா மனையாளின் வாய்மொழியே இன்பம். அவள் இதழ் சிந்தும் புன்னகையில் அளவில்லாத இன்பம். இதை எங்கிருந்த போதும் இதை நாடி ஓடு, இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. இன்று போர் நாளை என்று இருப்பதென்ன உண்மை, இதை எண்ணிடாமல் காசு பணம் சேர்த்து என்ற நன்மை. இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை, எல்லா வாழ்வினிலே உமக்கு ஏது இனிமை. இன்பமெங்கே மாடிமலை கோடிவனம் வாகனரின் சம்பம், வாழ்விலே ஒருவருக்கு தருவதல்ல இன்பம். மாடிமலை கோடிவனம் வாகனரின் சம்பம், வாழ்விலே ஒருவருக்கு தருவதல்ல இன்பம். மழலை மொழி வாயமுதல் வழக்குள்ள செல்வம், மழலை மொழி வாயமுதல் வழக்குள்ள செல்வம். அவள் மார்மீதில் புதைப்பதிலே தருவதுதான் இன்பம். ஆமா சிவா, இப்படி எல்லாம் தேடு நாடு பாராவிட்டால் பரமனுக்கு எதிராய் இந்த உலகத்திலே வீடு என்று சொல்லக்கூடிய காரணத்தினால் அவரவர்கள் செய்யக்கூடிய அக்கிரமங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடியது மண்ணு என்று சொல்லக்கூடியது ஒரு பெண்ணு என்பது பூமித்தாய் அல்லவா. அதனால்தான் இந்த பூமி எப்படி சகல சிவராசிகளையும் தாங்கிக் கொண்டு இருக்கின்றதோ அதே போல ஒரு பெண்ணாகப்பட்டவள் கருவறை ஒரு குழந்தையை சுமந்து இந்த உலகத்தில் ஈண்டெடுக்கிறாள். அப்பேற்பட்ட அந்த குழந்தைக்கு தன்னுடைய உடம்பில் உள்ள ரத்தத்தை அமுதப்பாலாக்கி கொடுத்து ஆறாரோ ஆறிறாரோ அப்படி என்ற பாலூட்டி சீராட்டி தாளாட்டக்கூடிய அந்த தமிழ் தாரக மந்திரத்தை முதலில் இந்த உலகத்திலே எடுத்து காட்டக்கூடிய ஒரு பொறுப்பே ஒரு தாயிடம் தானே. அதனாலதான் இந்த தாயினுடைய வடிவத்தில் தான் உலகத்தில் பல தெய்வங்களை எல்லாம் சிற்பியாகப்பட்டவன் கல்லை எடுத்து செதுக்கி வடைத்து இருளாயம்மன், வேசியம்மன், விநாயகப் பெருமான், முருகப்பெருமான் இப்படியெல்லாம் கண்டானே தவிர உண்மையான தெய்வம் இந்த உலகத்தில் ஒரு தாயும் தகப்பனும் தான் என்று எடுத்து காட்டக்கூடிய காரணத்தினால் அப்பேற்பட்ட இந்த தாய்க்காக சாரிகேசி ராகம் என்று போற்றக்கூடிய ஒரு வினோதம் இருக்கின்றது. எல்லாம் இங்க குருநாதன் சிவா பண்ற வேலைதான். மாரியை பொழிபவள் மாரியம்மா, திருமாலிட பொழிபவள் காளியம்மா, அம்மா அம்மா அம்மா. மூன்று தமிழ் தோன்றியதும் முன்னிடமும், இவள் மூவே எங்கள் வடிவந்து முன்வது, இவள் மூவே எங்கள் வடிவந்து முன்வது.
வாத்தியாரே, என்ன இன்னைக்கு அமைஞ்சது அந்த மாதிரி என்ன ஆகையினாலதான் அம்மா நீ சுமந்த பிள்ளை இரவொளி பிள்ளை அம்மா தாயே அன்னை ஓராலயம் அன்னை ஓராலயம் மண்ணில் என்ன தோன்றும் மழையில்லாத போது மனிதனும் மிருகமோ தாயில்லாமலே அன்னை சொல்ல வார்த்தையின்றி இங்கு வந்தது அன்பு என்ற சொல்லே தாயும் வடிவில் வந்தது வாழ வைத்த தெய்வம் வானம் பெற்றதேனோ உலகிலே உண்மையும் நீரில்லாத மீனோ வாழ வைத்த தெய்வம் இங்கு வாழும் சிந்ததேனோ உலகிலே மீண்டும் இந்த மண்ணிலே வாழ்ந்து தோன்ற வாழ்க வாழ்க மகளே என்று வாழ்த்த வேண்டுமே எங்கே எங்கே என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை இருந்தாலும் வந்து இருக்கக்கூடியது நந்தவன சோலை. இப்பேற்பட்ட பூங்காவன சோலையை பார்த்தவுடனே வண்ண வண்ண மலர்களும் மலர்களின் மனம் கலந்த வாடையும் ஊர்ந்து செல்லும் நீரோடைகளும் அதில் நீந்தி செல்லும் மீன்களும் எவ்வளவு அற்புதமாக இருக்கின்றது. அடர்ந்த வனம், கெந்தமாவனம், நர்மதாவனம், பரிகிளி வனம் என்று போற்றக்கூடிய இத்தனை வனங்களுக்கு மத்தியில் நாம் வந்திருக்கக்கூடிய வனமோ குருட்சி வனம். குருட்சி என்றால் பசியை தீர்க்கக்கூடிய இடம் அல்லவா? இப்பேற்பட்ட இடத்தை பார்த்தவுடனே எம்மாதிரி முனிவர்கள் எல்லாம் சிந்தை அடக்கி சிறுபுலன்களை காட்டடக்கி விந்தை அடக்கி வீரியத்தால் வீழ்பவன் மனிதனும் தெய்வமாகலாம். ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலன்களை சுற்றறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் வருவது எக்காலம் என்ற காரணத்தினால் அந்த வனத்திலே ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயமலர்களா வேண்ட வேண்டும் வேண்டணும். அப்படி என்ன செய்ய வேண்டும்? அப்படி என்ற காரணத்தினால்தான் இந்த மலர்களுக்கும் எமக்கும் ஒரு சம்பந்தம் உண்டல்லவா? அதனாலதான் ஹலோ ஹலோ நதியோரம் கடல் ஒன்று நடல் கொண்டு நாட்டியமாடுது சொல்லே
இருந்தாலும் இவ்விடத்தை சுற்றி பார்த்தால் என் கழகத்திற்கு வழி கிடைக்குமா என்று சற்று ஆராய்ந்து சுற்றி பார்ப்போம். நாராயணா. அருமையான கானம். என்ன சுழி சுத்தமுள்ளாம இப்பேற்பட்ட கானம் இந்த பகுதியில் இதரதி கானம். அப்படி என்ற காரணத்தினாலதான் கானத்திற்கு சொந்தக்காரர்கள் யாராக இருக்கலாம். இப்பேற்பட்ட என்ற ஆத்மாவுக்குள்ளும் என்ற அடக்கத்துடனே லோகத்தை இணைந்து வாடுவதை பார்க்க போனால் மகரையால் மக்ஷையால் வார சரஸ்வதியால் பரிபாதனையால் மகதியால் என்று ஒற்றக்கூடிய அந்த யாழின் இனிமையை காட்டிலும் சுரந்தமாக வடித்துக் கொண்டிருக்கக்கூடியது ஒரு சப்தம் தானா? என்ன சப்தநாத கானமே இப்படி இருக்கின்றது. காரணம் என்றால் பூவுலகம் அங்கைக்கு இப்படி ஒரு புனிதமான குக்கரை அமையாது. ஆகையினாலதான் என்ன இது கந்தர்வலோகம் அங்கையாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி என்ற நோக்கத்தோடு தான் யாழிய வாயவு எவள வாயவொளி ஏழியல் உள்ளவாள் ஏழையுரை வாய வியலில் ஒளியா வயல் வெளியையோல் இயலில் ஒளியால் இருள் என்ற காரணத்தினால் இப்பேற்பட்ட சப்த கானத்திற்குள் ஐக்கியமாக அந்த அலையிலே மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய பெண் எமக்கு தெரியாமல் இருக்க முடியுமா? இவர்களை முறையோடு சந்திக்க வேண்டும் என்றால் அந்த உள்ளுயிர் தில்லையிராயின் ஊழ்வினம் எல்லாம் நுழையும் என்ற எப்பேற்பட்ட இசையான ராகம். ஆகையினால்தான் இந்த ராகத்திற்கு நமது ஈடு இணை உண்டோ அப்படின்ற காரணத்தினால் ஆமா 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 வாத்தியாரே அதிசய ராகம் ஆனந்த
கலைகளுக்கெல்லாம் வெளியாக இருக்கக்கூடிய பேர்பட்ட ஓவியமான கற்புக்கணிகளாக திகழக்கூடிய அனுஷியா, நலாயினி, காரைக்கால் அம்மையார் இவர்களை மிஞ்சும் அளவிற்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நமக்கு தெரியாமல் இருக்க முடியுமா? அப்படி என்ற காரணத்தினால்தான் ஆமா வாத்தியாரே, கலையே பொன்விழி கூட கவி பாடுதே, கலையே பொன்விழி கூட கவி பாடுதே, அங்கே சிலையே முன்னில் கூட பொழி வீசுதே, மொழி வீசுதே, கலையே பொன்விழி கூட கவி பாடுதே. எதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்தேன் அறியலுற்றே. ஆதியில் ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியானவர் வாமன அவதாரத்தில் பலியை வழிவாங்கின சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் வடித்தார். அந்த கண்ணீரில் இருந்து அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்கிற மாதர்கள் தோன்றி அமிர்தவள்ளியை முருகனாகப்பட்டவர் திருப்பரம் கீர்த்தனிலே திருமணம் புரிந்துவிட்டார். இளையவள் சுந்தரவள்ளி சுதந்திரமாக முருகனை அடையும் காலம் கிட்டியதால் என் முன்னால் கானகத்தில் ஆயலோட்டு கொண்டிருக்கிறார்கள். பரவாயில்லை, கலியுக கந்தனுக்கு வள்ளிக்கும் கலப்பு திருமணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது கந்தபுராணத்தின் ஐயத்தின் கணக்காக இருந்தாலும் யாரோ ஒரு பாவலன் நாவலன் விவரமான ஆளு விவேகமான ஆளு கட்டப்பட்டு வடிவலகன் வருகிறார். இவரிடம் என்ன விவரம் இருக்கின்றது சற்று முற்று கவனிப்போம். நாராயணா.